வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். என்னுடைய தோழி சௌராஷ்டிரா இனம், அதாவது பட்டுநூல்காரவங்கன்னு மதுரையில் சொல்லுவோம். அதில் பாரம்பரியமிக்க பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க குடும்ப கோயிலை காட்டணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்துலையே தான் சின்ன கடை தெருவில் இருக்குது. அந்த கோயில் அந்த அம்மன் அமர்ந்திருக்க அந்த போஸை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி கோவமாக அங்காரமாக ஒரு காலை தூக்கி மேலே வச்சும் அங்காரமாக உட்காந்துருக்காங்க. இன்னும் இவ்வளோ அங்காரமாக உட்காந்துருக்காங்க, இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்றப்போ இல்லைங்க, இவங்களுக்கு அந்த நவராத்திரி 10 நாட்களும் அலங்காரம் பண்ணும் போது 10 விதமான மூஞ்சி வருமா அவங்களுக்கு, சாந்தமாக, சிரிப்பாக, சந்தோஷமாக. அதனால தான் இந்த அம்மனுக்கு தசகாளி அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளி சிலை எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், நெசவாளர்களாக இருந்த இந்த பட்டுநூல்காரவங்க அந்த நெசவு தறி நெய்கிறதுக்கு செய்ய வேண்டிய அந்த இதை செய்யும் போது ஒரு கம்பம் ஊண்டுவாங்களாம். தூண்டின இடத்துல தான் இந்த காளியம்மன் கிடைச்சிருக்காங்க. இவங்களோடு சேர்ந்து ஒரு விநாயகரும் கிடைச்சிருக்காங்க. பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த கோயில் 400 வருடமான கோயில். அப்படி கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணி ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு அது சம்மந்தமாக தோண்டும் போது பார்த்தா ஒரு பெரிய சிவலிங்கம் பீடத்தோடு கிடைச்சிருக்கு. உடனே அம்மனே இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தசகாளி அம்மன் அப்படின்னு பேரை வச்ச மாதிரி இந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, காளிங்கீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய விநாயகர் இருக்காங்க, எல்லா சாமியும் இருக்குது. குரு இருக்காங்க, கால பைரவர் இருக்காங்க, எல்லா அந்த சப்த கன்னியர்கள் இருக்காங்க, பிள்ளையார், முருகன், துர்கை எல்லாருமே இருக்காங்க. இந்த கோயில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க வராகி அம்மனுக்கு விரல் மஞ்சளில் மாலை போடுறாங்க. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு மாதிரி நம்ம லேடிஸ் தானே, நம்மளால் இதான முடியும் அப்படின்ற ஒரு சில கஷ்ட காலகட்டத்தில் எனக்கு அப்படி ஒரு மனசு வரும். ஆனால் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அம்மனை பார்த்த உடனே என்ன பார்த்துக்குவோம், பிறக்கும்போது தனியாக பிறந்தோம், சாகும்போது தனியாக போகிறோம், இதுக்கு இடையில என்ன பயம், என்னனாலும் தப்புனா தப்பு, சரின்னா சரின்னு பேசுவோம் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் வந்தது. அதனால் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில காலகட்டங்களில் ஐயோ பெண்ணாக பிறந்துட்டுமே, நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் கட்டாயமாக இந்த தசகாளியம்மனை போய் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயங்கரமான தைரியம் வருது. மடப்புறம் காளியம்மனுக்கு போங்க, சமயபுரம் அத்தாட்ட போங்க, இருக்கன்குடி அம்மாட்ட போங்க, தாயமங்கலம் போங்க, மாசாணி அம்மன் கோயில் போங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பயம் வரும்போதெல்லாம் பெண்களுக்கு போயிடுங்க. போய் நேருக்கு நேரம் அவங்க கண்ணை பாருங்கள், உங்கள் பயம் எல்லாம் போயிடும். ஒரு தைரியம், புதுசாக பிறந்த மாதிரி ஒரு இது வரும். அதனால் தெய்வங்களை கும்பிடுங்க, பெண் தெய்வங்களை கும்பிடுங்க. நன்றி, வணக்கம்.